அம்மாடி அம்மாடி அம்மாடி, பூமி ககன் சாரதா 3 பேரும் வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? சாவ தேடி வந்துட்டாங்களா? இங்க இருந்து அவ பணத்தை மட்டும் அனுப்பி வைக்கிறேன். ஏய், எல்லாரும் ரெடியா இருங்க. அவ இப்பதான் வந்திருக்கா. டைம் பார்த்து சொல்றேன், அவளை கொன்னுடுங்க. சரிங்க மேடம். நீங்க சொல்ற வரைக்கும் நம்ம ஆளுங்க 2 பேரும் தூரத்துல இருந்து பூமியை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க மேடம். உன் கதை முடிஞ்சதுடே. கடவுளே, என் மருமகளோட நாட்டிய நிகழ்ச்சிய எந்த ஒரு தடையும் இல்லாம நீதான் நல்லபடியா நடத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ, வணக்கங்க. ஒரு ரூம் கிடைக்குமா? அபிஷேகம் பண்ற டைம் இல்லங்க, ரூம் எதுவும் காலி இல்ல. மேடம், நாங்க இங்க வந்ததே பரதநாட்டியத்துக்காக. ஓ அப்படியா? ஒரு ரூம் இருக்குங்க, அதை எடுத்துக்கோங்க. ஓகே. உங்க பேரு? ககனுங்க. இங்க சைன் பண்ணுங்க. இந்தாங்க ரூம் கீஸ். தேங்க்ஸ்ங்க. இந்த பக்கம் தானங்க? ஆமா, அந்த வழியா தான். அம்மா, இந்தாங்கம்மா. ரூம் எடுத்திருக்கேம்மா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிடா. வாமா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என் கூடவே நின்னு எனக்குள்ள நீங்க தைரியத்தை வளர்க்குறீங்க. நீ என்னோட மருமகமா, உனக்கு மாமியாரா இல்லம்மா, உனக்கு தாயா நிழலா நான் இருப்பேன். இன்னைக்கு நீ ஆட போற இந்த நாட்டியம் உன் அம்மா சோபா சந்திராக்கு பதிலா பண்ண போற. அந்த இடம் எப்பவும் உனக்கு தான் சொந்தன்ற மாதிரி உன்னோட இந்த நாட்டியம் இருக்கணும். சரிங்க அத்தை. சரி வாமா, வந்து ரெடியாக. அத்தை, அத்தை. பூமி, பூமி, பூமி. அப்பா, எதுக்கு வந்த? மறுபடியும் என்ன அவமானப்படுத்தி 4 பேருக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்தி தலகுனிவை ஏற்படுத்த நீ வந்திருக்கியா? அப்பா, வாய மூடு. என்ன அப்படி கூப்பிடாத. என் பொண்ணு என்னைக்கோ செத்து போயிட்டா. அப்படி சொல்லாதீங்கப்பா. நான் எந்த தப்பும் செய்யல. நீ செஞ்ச விஷயம் தப்பு இல்ல, ஏமாத்துன்னு சொல்லுவாங்க. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நாசமாக்கிட்ட. என் மரியாதைய காத்துல பறக்க விட்டுட்ட. இப்போ இந்த ஊர்லயும் வந்து சோபா சந்திராங்கிற நல்ல பேருக்கு இருக்கிற மரியாதைய நாசம் பண்ண முயற்சி பண்ணாத. அப்படி இல்லப்பா. அம்மா இடத்துல இந்த நடனம் ஆட வேண்டிய உரிமை எனக்கு தானப்பா இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல. நீ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என் மகளா, உன் அம்மாவுக்கு வாரிசா அந்த நடனத்தை ஆடுறதுக்கு நட்சத்திரா இருக்கா. அவளே அதை பண்ணுவா. அவளுக்கு நடனம் எல்லாம் வராதுப்பா. அவ நடனம் ஆடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மரியாதையா நீங்க இருந்து போயிடு. போக மாட்டேன்பா. நான் தான் இந்த நடனத்தை ஆட போறேன். அம்மாவோட வாரிசா, உங்க ரத்தத்துல பிறந்த உங்களோட மகளா, அது என்னோட உரிமை. உரிமைய பத்தி, அதிகாரத்தை பத்தி, வாரிச பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. அந்த பூமிய இங்க எப்படி கொண்டு வர்றது? அவளை எப்படி வர வைக்கிறது? இவ மேல என் பொண்ணு அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. இவ நடனமாட போறாளோ இல்ல அவளை அசிங்கப்படுத்த போறாளோ, பொறுத்திருந்து பாப்போம். பூமி,
பூமி ககன், பூமி எங்க போயிட்டாடா? எனக்கு எப்படிமா தெரியும்? நானும் உங்க கூட தானேமா வந்தேன். ஒருவேளை லேட் ஆயிடும்னு அவளே ஸ்டேஜ் கிட்ட போயிட்டாலோ என்னமோ. வாங்க போய் சரி, பார்க்கலாம். வா போய் பார்க்கலாம். யாராவது கதவை திறங்கல, கதவை திறங்க. பூமி, 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 பூமி. பூமி, பூமி, சரியான நேரத்துக்கு வந்து இந்த ஜோதியை பிடிச்சு எந்த ஒரு அபசகனமும் நடக்காம பண்ணிட்ட. அம்மா பூமி, உங்க அப்பா நீ இறந்து போயிட்டதா சொன்னாரு. நான் உயிரோட தான் இருக்கேன். அதுக்கு நான் தான் சாட்சி. நீங்க பூமி இறந்து போயிட்டு தான் சொன்னீங்க. அப்ப சொன்னதெல்லாம் பொய்யா? அப்பாவுக்கு பிடிக்காதவளை ஏதாவது பண்ணிருப்பாங்க. அது வெளியே சொல்ல முடியாம இப்படி சொல்லிருக்காரு. இல்ல, என்னோட பொண்ணு செத்து போயிட்டா. இவ யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க சரச்சந்திர ஐயா? உயிரோட இருக்கும்போதே செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? ரோட்ல போற யாரோ ஒரு பொண்ணு வந்து நான் உங்க பொண்ணுன்னு சொன்னா நம்பிட முடியுமா? அப்பா, தயவு செஞ்சு நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க கோவத்தை என்னால தாங்கிக்க முடியாது. வாய மூடு, வாய மூடு, வாய மூடு. இன்னொரு வாட்டி நீ என்ன அப்பான்னு கூப்பிட்ட, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் ககன், என்னோட பொண்ணு எப்பவோ செத்து போயிட்டா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. நான் எங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.